விதி என்று எழுதினேன். கர்த்தர் நாமம் மகிமைப்பட வாசிக்கின்றேன். அழைத்தவர் கரம் நடத்தும். அழைத்தவர் கரம் நடத்தும். நடத்தினது 9 மாதம் வரைக்கும். நடத்தினது 9 மாதம் மட்டும். முடியாத நிலைமை, தெரியாத பாதை, சாத்தியமில்லாத தனிமை. முடியாத நிலைமை, தெரியாத பாதை, சாத்தியமில்லாத தனிமையில் நடத்தியது அவர் கரம் நடத்தியது அவர் கரம் நடத்தியது. நித்திய வழிகள் தெரியாத வார்த்தைகள், நித்திய வழிகள் தெரியாத வார்த்தைகள் தெளிய வைத்த நேசத்தின் பாதைகள் அது. நித்திய வழிகள் தெரியாத வார்த்தைகள் தெளிய வைத்த நேசத்தின் அந்த பாதைகள். புரியாத புதிர்கள் ஆழத்தில் காண வெளிச்சத்தின் பாதைகள். ஆழத்தை காண அது வெளிச்சத்தின் பாதைகள். ஒளியலையா ஒளிகளா, ஒளியலைகளா ஒளிகளா, என் விழிகள் நோக்கும் உண்மை பாதைகள், என் விழிகள் நோக்கும் உண்மை பாதைகள். அழைத்தவர் கரம் நடத்தும். அழைத்தவர் கரம் நடத்தும். தியானித்த பாதைகள், திருத்தி அமைத்த வார்த்தையின் வாழ்க்கையின் வழிகள். தியானித்த பாதைகள், திருத்தி அமைத்த என் வாழ்க்கைக்கும் வழிகள் பாதைகள். கற்றுக்கொண்டேன் நான் சொல்லும் கர்த்தாவே என்று. கற்றுக்கொண்டேன் நான் சொல்லும் கர்த்தாவே என்று. பாதைகள் அது பரிசுத்தமானது. பாதைகள் அவை பரிசுத்தமானது. நீதிமான்களுக்கும் அது உரியது. நீதிமான்களுக்கு அது உரியது. நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சம் அது. நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சம் அது. அழைத்தவர் கரம் நடத்தும். அழைத்தவர் கரம் நடத்தும். நடத்தியது 9 மாதம். நடத்த போறது இந்த 10ஆம் மாதமும். நடத்த போறது இந்த 10ஆம் மாதமும். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே. துணை நிற்கும் அந்த கரங்கள், துணை நிற்கும் அந்த கரங்கள், விசுவாசத்தின் வார்த்தைகள். நோக்கி நிற்கும் என் கணங்கள், நோக்கி நிற்கும் என் கண்ணிமைகள். அந்த கண்கள் அந்த கணங்களை தாண்டி நிற்கிறது. அந்த கண்கள் சில கணங்களை தாண்டி நிற்கிறது. சூழ்நிலையை ஜெயித்து விட்டது. அந்த சூழ்நிலையை ஜெயித்து விட்டது. அழைத்தவர் கரம் நடத்தும் என்று சொன்ன விசுவாசத்தின் வார்த்தையின் வரிகள் தட்டி எழுப்பியது. தட்டி எழுப்பியது. இந்த 10ஆம் மாதத்தில் எழும்பெழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள்ளன்று. எழும்பெழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள்ளன்று தட்டி எழுப்பியது. அவர் கொடுத்த வார்த்தையின் வரிகள். அழைத்தவர் கரம் நடத்தும். என்னை நடத்தும், உங்களையும் நடத்தும். விசுவாசிப்போம். ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியா டொரண்டோ நேரம் 7:43. ஆமென். துதிக்க துதி பாடல் பாட ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ரஞ்சனி சிஸ்டர் பாடல் பாட உங்களை அழைக்கின்றேன். பாடல் பாட ஆயத்தமாயிருந்தால் இணையுங்கள், அழையுங்கள். கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிழ்விப்போம். எங்களுக்கு 8 மணிக்கு எங்களோடு சகோதரி பிருந்தா அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவார்கள். இந்த நாளும் கர்த்தர் நாமம் மகிமைக்காக பாடல் பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். இணையுங்கள், அழையுங்கள். ஒன்றாக நாங்கள் சங்க வானொலிக்குள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம். அவர் எங்களுக்கு மூலமாக மகிமைப்படுகிறார். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறையும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்தினாவும் முடியும், ரெகபோத் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறையும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும்,
ரெத்தினாவும் மூடியும் ரெகபோத்து எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. நீ சொன்ன நல் வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆமென். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக துதி பாடித்து நாமத்தை உயர்த்த எங்கள் சிஸ்டர் ரஞ்சனி அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சனி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சனி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளும் நான் தேவனோடு பேசின ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை என்னை அதிகமாக கேட்டது. 29ஆம் அதிகாரத்திலே அங்கே வார்த்தை 11ஆம் வசனம் இப்படி சொல்றது பாருங்கள். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், கண்டுபிடிப்பீர்கள் சொல்றார். எப்படி தேடணும்? உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களா? அன்றைக்கு நாங்க தேவை என்று சொன்னா அதிகமா தேடுவோம். இன்னைக்கு நானும் நீங்களும் தேவை என்று சொன்னா அதிகமா தேடுவோம். தேவை இல்லை, எங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிட்டு என்று சொன்னா நாங்க தேடுகிறதை என்ன செய்வோம்? குறைத்து விடுகிறோம். இது உண்மையிலே எங்களோட மாம்ச பலவீனம் உள்ளது என்பதை வெளிப்படுத்துவது அநேக சூழ்நிலையில. ஆனா அப்ப சொல்றாரு எங்களுக்கு, எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இப்படி சொல்ற, அப்பா உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில், நீங்க முழு இதயத்தோடு தேடின. அப்ப தேடுதல்ல ஒரு தேடுதல் எப்படி என்று சொன்னா முழு இதயத்தோடு தேட வேண்டும். தேவைக்காக நான் தேடக்கூடாது. என் அப்பாவின் சமூகத்தை நான் தேடணும், அப்பா உறவை நான் தேடணும், அப்பாக்குள்ள நான் கள்ளை கூறணும். அந்த வார்த்தை, இந்த வார்த்தை என்ற கண்ணாடிக்குள்ள நான் நிற்கணும். நான் என்ன பார்க்கணும்? வார்த்தை இந்த கண்ணாடி என்ன? அவரை வெளிப்படுத்தணும். அப்ப நான் அந்த கண்ணாடி முன்ன நான் என்னுடைய பிம்பம் தான் தெரியும், வேற பிம்பம் தெரியாது. கண்ணாடிக்கு முன்ன நிக்கிறதுன்னா இந்த வார்த்தை என்ற கண்ணாடிக்கும் நான் அவர் வெளிப்படணும். என் பிள்ளை என் சாயல, அவருடைய சாயல படைக்கப்பட்ட நானும் நீங்கள் வெளிப்படுவேன். அப்ப அந்த தேடுகையில் அவரை கண்டுபிடி. அப்ப தேடும் பொழுது அவர் அங்கே தேடுகிறார்.
அங்கே பாத்தீங்கன்னா ரூத் தேடினா தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக சில மணிகளை பொறுக்கி கொண்டு வார் என்று சொல்லி மாமியார் நகோமி இடத்துல சொல்லிட்டு அவ போய் தேடுகிறா. அங்கே என்ன செய்தார்கள்? கதிர்களை வெட்டுகிறவர்கள் அங்கே சிந்த விடுகிற சில மணித்துளிகள் அவர்களுக்கு கிடைக்க தேடினா தன் வயிற்று பிழைப்புக்காக அந்த சில மணித்துளிகளை. ஆனா எப்பொழுது தான் தேவை என்று சொல்லி தேடினாவோ, எப்படி போவாசின் பாதத்துக்குள்ள போர்வைக்குள்ள விழுந்தாவோ, பாதத்துக்குள்ள சரணடைஞ்சாவோ, அன்றைக்கு அதுதான் அவக்கு தேவையாயிருந்த அந்த சமூகம் தேவையாயிருந்தது. அதுக்கு பிற்பாடு அந்த ரூத்தின் வாழ்க்கை அவருடைய சமூகம் ஆயிடுச்சு, சரித்திரம் ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு சில மணி துளி தேவைதான். சில தேவைக்காக அப்பா நான் தேடுகிறேன் என்று சொல்லி ரூத்த போல எங்கள் வாழ்க்கை இருக்குது, ஆரம்பம் வாழ்க்கையா இருக்கிறதா இல்லை எங்களோட ஆவிக்குரிய ஜீவியம் அவரோட சமூகம் தான் தேவை என்று சொல்லி போர்வாசின் போர்வையை போடும் ஐயா, அப்படி பாதம் தானின் தஞ்சம் ஐயா என்று சொல்லி சரணடைந்த வாழ்க்கையாக எங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ந்து காணப்படுகிறதா? நிலையில நானும் நீங்களும் இந்த நாட்கள் இந்த 10ஆம் மாதம் 1ஆம் தேதியில வந்து நிற்கின்றோம். உங்களோட ஆவிக்குரிய ஜீவியம் எத்தகைய சூழ்நிலை இருக்கின்றது? உங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்கள் அடிக்கடி சரி செய்ய வேண்டும். இன்னும் அப்பாவை நெருங்கணும், இன்னும் அறியணும், இன்னும் கிட்டி சேரணும் என்று அவர் என்னை உங்களை பார்த்து வாஞ்சிக்கின்றார். என்னை உங்களை பார்த்து எங்களுக்கு அதைத்தான் எதிர்பார்த்திருக்கிறார். என் பிள்ளை இந்த காரியத்தை கொண்டு எங்கே போகிறது? என் பிள்ளை இந்த சூழ்நிலையில எதை பார்க்கிறது, எதை நாடுகிறது, எதை தேடுகிறது? எந்த மனுஷிடத்துல ஒத்தாசையை பெற அவளாயிருக்கு. அப்பா அப்பா பாக்குறது இல்லை இல்ல மகளே, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்கள், ஆனால் அவரை தேடுவோம். தேடும் பொழுது தேடுவோம், கிடைக்கும் வரைக்கும் தேடுவோம், அவர் தென்படும் வரைக்கும் தேடுவோம், இந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யும் வரைக்கும் தேடுவோம், சுவாசத்தோடு தேடுவோம், முழு இதயத்தோடு தேடுவோம், கிடைக்கும் என்ற ஒரு நிச்சயத்தோடு தேடுவோம், உறுதியோடு தேடுவோம். இன்னைக்கு அநேக தீர்மானம் எடுப்பாங்க முதல் தேதியில, வருஷத்துல அந்த முதல் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த தீர்மானத்தை இங்க விட்டு கொண்டு போறார்கள். அந்த வாக்குத்தத்தம் பெற்றா காணும், அந்த கிடைச்சா காணும், இந்த வருஷத்தை கண்டடைஞ்சா காணும் என்ற அந்த சூழ்நிலையில, பல சூழ்நிலையில முள்ளுகள் விதைக்கப்பட்ட விதைகளாக, கற்பாறை விதைக்கப்பட்ட நிலங்களாக, வழி அருகே விதைக்கப்பட்ட நிலங்களாக மாறி விடுகிறோம். நல்லத்தில் விதைக்கப்பட்ட நிலங்கள் விதைகளாக மாறி 30, 60, 100 பலன் கொடுக்க தவறுகிறோம். ஏனென்று சொன்னா நாங்க தேடுகிறோம். எதை எப்படி தேடுறோம்டா? உண்மையாய் தேடவில்லை, முழுயத்தோடு தேடல, தேவைக்கேற்றவாய் தேடி தேடி இப்படியாக நிலங்களாய் நாங்க மாறுகிறோம். அப்படி நிலங்களாய் மாறாமல் கர்த்தர் சொல்லுகிறார், நல்லத்துல விதைக்கப்பட்ட விதைகளாய் இந்த மணித்துளிகள் எனக்குள்ளே விதைந்து விளைந்து பலனை பெற்றுக்கொள்ள, 30, 60, 100 பலனை பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தைகள் துளிகளாய் விளையச் செய்யட்டும். விளையச்செய்த கர்த்தராலே எல்லாம் ஆகும். உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால், என்னை தேடுகையில் கண்டுபிடிச்ச ரூத், இது எல்லாம் என் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கையா முடிந்தென்று நினைச்ச வாழ்க்கை அல்ல, இந்த முடிவிலும் தொடர்ற சரித்திரமான வாழ்க்கையப்பா, சரித்திரத்தை சத்தியத்தின் உண்மையை வெளிப்படுத்துற வாழ்க்கையப்பா, நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தர்றா பாருங்கப்பா. எவ்வளவு பெரிய பாடம் அப்பா, யாராலுமே இதை அனுபவிக்க முடியாதப்பா. இப்படிப்பட்ட பாடத்தை நமக்கு எழுதி வச்சிருக்கிறார் அப்பா. அதை எழுதினது எழுத்துக்களாய் இருக்காத படிக்கு எங்கள் வார்த்தைக்குள்ள அவை வழிகளாகட்டும், எங்கள் விழிகள் அவைகளை நோக்கட்டும். படிவோம், தேடுவோம், கண்டுபிடிப்போம் என்ற விசுவாசத்தோடு அவர் சமூகத்தை தேடுவோம். தென்படுவார், நிச்சயமா உண்மையாய் தேடினார். முழு இதயத்தோடு தேடுவோம், கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடுவோம், நிச்சயமாக அவர் வெளிப்படுவார். ஆமென். நாம் மகிமைப்படுவார். சரியா டொரண்டோ நேரம் 7:54. ஆமென். உங்க அழகான முகம் உள்ளத்து அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, உங்க அழகான முகம் உள்ளத்து அசைக்குது,
உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஆபிரகாம் போல நானும் நம்புவேன். ஈசாக்க போல நானும் நம்புவேன். ஆபிரகாம் போல நானும் நம்புவேன். ஈசாக்க போல நானும் நம்புவேன். ஒன்றுமே இல்லை என்றாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். ஒன்றுமே இல்லை என்றாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. யோசேப்ப போல நானும் நம்புவேன். ஜோபுவ போல நானும் நம்புவேன். யோசேப்ப போல நானும் நம்புவேன். யோபுவ போல நானும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. அண்ணால போல நானும் நம்புவேன். ரூத்த போல நானும் நம்புவேன். அண்ணால போல நானும் நம்புவேன். ரூத்த போல நானும் நம்புவேன். பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன். நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். பிறர் என்னை தூற்றினாலும் நம்புவேன். நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஆமென். கர்த்தர் நாமத்திலே மகிமைப்படுவதாக. சரியா நேரம் 8 மணி. நாங்கள் இதுவரை நேரமும் துதி பாடல் ஜெபங்களுக்கூடாக கடந்து வந்தோம். கர்த்தர் நாமத்திலே மகிமைப்பட்டது.